அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுவாங்க. அதே போலதான் தியானமும் யோகாவும் பின்னறி தெய்வம். ஞானிகளும் மகரிஷிகளும் தியானத்தையும் யோகாவையும் செய்தாதான் நாம் அந்த தெய்வ நிலையை அடைய முடியுங்கிறத நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த தியான யோக பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த தியான யோக பயிற்சியை நாம் அவசியம் செய்யணுமா? சிந்தனை செய்து பார்க்கணும். உடல் அழுக்க போக்குறதுக்காக நாம் எப்படி குளிக்கிறோம்? ஆடையில் அழுக்குப்படுது, துவைச்சிடுறோம் இல்லையா? அதே போல தான் நாம் பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்முடைய மனசு அழுக்குப்படுது. அதனால் நமக்கு கோபம் வருது, டென்ஷன் ஆகுறோம், வேதனைப்படுறோம். இதெல்லாம் நம்ம துடைக்கணுமா வேண்டாமா? மன அழுக்கை போக்குறதுக்கு உண்டான பயிற்சி தான் இந்த தியான யோக ஆசன பயிற்சி. தியானம் என்றால் என்ன? நாம் ஒன்றை திரும்ப திரும்ப எண்ணுவது தான் தியானமாகுது. எதை நாம் தியானிக்கணும்? அந்த பேராற்றல் பெற வேண்டும் என்று நாம் தியானிக்கணும். யோகா அப்படின்னா என்ன? இணைத்தல் என்று அர்த்தம். எதை நாம் இணைக்கிறோம்? அந்த பேராற்றலை நமக்குள்ள இணைக்கிறோம். ஆசனம் என்றால் அமர்தல் என்று அர்த்தம். அந்த பேராற்றலை நம்முடைய உணர்வுகளில் அமர்த்தி அதை இயக்க செய்கிறது தான் தியான யோக ஆசன பயிற்சின்னு நமக்கு ஞானிகள் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நோய் வந்துருச்சுன்னா சந்தோஷம் இருக்குமா? மன வேதனை தான் வருது, நிம்மதி இழந்துடுறோம், வாழ்க்கையே நரகமாயிடுது. ஆக இந்த நோய்களை போக்கக்கூடிய வல்லமை எதுனா இந்த தியான யோக பயிற்சி. இன்றைக்கி உலகத்திலேயே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தோம்னா சக்கரை நோய் தான். இந்த சக்கரை நோய் எப்படி வருதுன்னு நம்ம சற்று சிந்தனை செய்து பார்க்கணும். ஆக வயிறு பகுதிக்கு பின்னாடியும் முதுகு தண்டுக்கு முன்னாடியும் அமைஞ்சிருக்கிறது தான் கணையம். அதை பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அது இன்சுலின் என்ற ஹார்மோனை சுரக்குது. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்து, அதை குளுக்கோஸ்ன்னு சொல்கிறோம். அந்த குளுக்கோஸை இன்சுலின் ரத்தத்துக்கு கொண்டு போய் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் கொடுத்து நமக்கு சக்திகளையும் சத்துக்களையும் கொடுத்து நம்மளை இயக்க செய்யக்கூடிய ஒரு உன்னத சாதனமாக இருக்கிறது இன்சுலின். ஆக கணையம் அது சீராக இயங்கலைன்னா இன்சுலின் பற்றாக்குறையாகுது, உறுப்புகளுக்குள்ளே செல்ல முடியல, ரத்தத்திலேயே தங்கிடுது. இந்த இன்சுலின் பற்றாக்குறையை தான் இன்றைக்கு நம்ம வழக்காடல சக்கரை நோய் நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் மூச்சு பயிற்சிக்கு போகிறோம். இதையே பிராணாயாமம் என்று சொல்லுவாங்க. இப்போ கட்டை விரலையும் கடைசி 2 விரலையும் நம்ம விரிச்சுக்கிறோம். இப்போ வலது மூக்கு துவாரத்தை அடைத்து கொள்கிறோம். இடது மூக்கு வழியாக மூச்சு காற்ற உள்ளே இழுத்து மெதுவாக விடணும். 3 முறை செய்வோம். 10 முறை வரையிலும் நாம் செய்யலாம். நினைவுகள் புருவ மத்தியில் இருக்கணும். இப்போ இடது மூக்கு துவாரத்தை அடைத்து கொண்டு வலது மூக்கு வழியாக மூச்சு காற்ற உள்ளே இழுத்து வெளியில் விடணும். 3 முறை செய்வோம். இப்போ அடுத்தது நாம் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்கிறோம். இப்போ வலது மூக்கு துவாரத்தை அடைத்து கொள்கிறோம். இடது மூக்கு வழியாக மூச்சு காற்ற உள்ளே இழுத்து 1 வினாடி நிறுத்தி வலது பக்கமாக மூச்சு காற்றை வெளியில் விடணும். அதே போல் வலது பக்கமாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து 1 வினாடி நிறுத்தி இடது மூக்கு வழியாக வெளியில் விடணும். இப்படி 3 முறை செய்வோம். 10 முறை செய்யலாம்.